தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை பொறுத்தவரை கடுமையாக வரக்கூடிய நிலையில, வரும் நாட்கள்ல இன்னும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப 11 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்ல. அந்த அளவிற்கு மழை வாய்ப்புகள் மற்றும் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகிக் கொண்டிருக்கு. சில மாவட்டங்கள் 5 முதல் 8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்திருக்கு. சில மாவட்டங்கள்ல 11 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. தற்போதைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு 5 முதல் 8 மாவட்டங்கள் வரைக்கும் நமக்கு மழை பொழிவுகள் இருந்தாலும், வரும் நாட்கள்ல நமக்கு 13 மாவட்டங்கள்லேருந்து 26 மாவட்டங்கள் வரைக்கும் நமக்கு மழை அதிகரிக்கும். அதிலும் அக்டோபர் முதல் வாரத்தில நமக்கு வந்து கிட்டத்தட்ட 20 மாவட்டத்திற்கும் மேலாகவே கனமழையும், 6 மாவட்டங்கள்ல மிக கனமழையும் அக்டோபர் முதல் வாரங்கள்ல பதிவாகும். ஆகவே நமக்கு இனி வரும் நாட்கள் மழை பொழிவுகள் அதிகரிக்குமே தவிர, அது படிப்படியாக குறையாது. ஏன்னா இதுவரைக்கும் நீங்க ஆகஸ்ட் மாதத்தில நல்ல மழை பார்த்திருப்பீங்க. அப்புறம் செப்டம்பர் வந்ததுக்கப்புறம் மழை அப்படியே குறைஞ்சு போயிருக்கும். அதேபோல மறுபடியும் அக்டோபர் வந்து அப்படியே நவம்பர்ல மழை குறையுமானா அப்படி இல்ல. நமக்கு பருவமழை ஆரம்பிக்க போதுங்கிறதுனால, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்களும் மழை வாய்ப்புகள் அதிகமாயிட்டே தான் இருக்குமே தவிர, நமக்கு வந்து குறைய போறது கிடையாது. ஆகவே நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலை அறிக்கைய கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கடலோர மாவட்டங்கள்ல 6 மாவட்டத்திற்கு நமக்கு அக்டோபர் 4 முதல் 10 வரை இருக்கக்கூடிய தேதிகள் கன முதல் மிக கனமழை வந்து தீவிரமடையும். டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மிதமான மழையானது நிச்சயமாக இருக்கும். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு நமக்கு பரவலாக மிதமான மழையும், ஓரிரு இடங்கள்ல கனமழையும் அவ்வப்போது நம்ம எதிர்பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையிலும் சில நேரங்களில் கனமழையும், சில நேரங்கள்ல மிதமான மழையுமாக இருக்கும். பல்வேறு பகுதிகள்ல மிக கடும் கனமழை அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த மாதத்துல நமக்கு தொடங்க ஆரம்பிச்சிடும். அக்டோபர்ல நிறைய பகுதிகள்ல கனமழை உண்டு. அதுல வந்து தமிழ்நாடு முழுவதுமாகவே 38 மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதுல குறைஞ்சபட்சம் மிதமானதிலிருந்து கனமழையாவது எல்லா மாவட்டங்களிலும் பதிவாகிரும். வட தமிழ்நாட்டுல மிக கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும். ஆகவே நமக்கு மழை வாய்ப்புகள் குறையும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இனிமே நம்ம நாட்கள் போக போக நமக்கு மழை தீவிரங்கள் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். இப்ப அடுத்த அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள்ல மழை தீவிரம் அதிகமாகும். ஏன்னா கடந்த ஆகஸ்ட் மாதங்கள்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மாதம் நமக்கு மழை அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் செப்டம்பர்ல மழை ரொம்ப குறைவா இருந்துச்சு. மறுபடியும் அக்டோபர்ல அதிகமாகி மறுபடியும் குறையுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா பருவமழை நமக்கு அடுத்து தொடங்கிறதுனால நிறைய தாழ்வு பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக உருவாகி கொண்டே இருக்கும். அப்படி நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக தாழ்வு பகுதிகள் மற்றும் தாழ்வு மண்டலங்கள், புயல் சின்னங்கள் எல்லாமே உருவாகும் பொழுது, பெரும்பாலும் தமிழ்நாட்டை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஏற்கனவே கடந்த மாதங்கள்ல அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் வடக்கு ஆந்திரா, ஒரிஸ்சா, மேற்கு வங்கம்னு சொல்லி நிறைய தாழ்வு பகுதி அந்த திசை நோக்கி நகர்ந்துருச்சு. இனி வரும் நாட்கள்ல வரக்கூடிய ஒவ்வொரு தாழ்வு பகுதிகளும் தமிழ்நாட்டுல கரை கடக்கும் அப்படிங்கிறதுனால, நிச்சயமாக அதிக மழை பொழிவுகள் கடலோர மாவட்டங்கள்ல கூடுதல் மழையாகவே இந்த வடகிழக்கு பருவமழையில் எதிர்பார்க்கப்படுது. மற்ற உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் இயல்பான மழை பொழிவும், கடலோர மாவட்டங்கள், கடல் ஒட்டிய பகுதிகளில் கூடுதல் மழை பொழிவும் இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து